நான் உங்கள் டிடி கேமர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நேச்சுரல் டிசாஸ்டர். இந்த கேம் தெரிஞ்சவங்க பாருங்கள், தெரியாதவங்களுக்கு நான் ஒன்லைனராக சொல்கிறேன். இந்த கேமில் ஒரு பிளேஸ் கூப்பிட்டு போயிடுவாங்க கைஸ். இங்கேருந்து அங்கே ஒரு இடம் மாதிரி காமிப்பாங்க. அந்த லேண்டு கூப்பிட்டு போயிட்டு உங்களுக்கு என்ன வைரஸ் அஃபெக்ஷனா, அவலான்ச்சா, இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. இந்த மாதிரி ப்ரோ எவனோ ஒருத்தர் தூக்கி அடிச்சிட்டான் ப்ரோ. என்ன இந்த கேமில் நிறைய ஹேக்கர் இருக்காங்க கைஸ். இப்போ பார்த்தீங்களா, என்ன ஒருத்தர் தூக்கி அடித்தான். அவரே பார்த்தீங்களா கைஸ், அவரோட பேரை சொல்லியிருப்பேன். இந்த லைஃப்பில் போனால் அடுத்த இதுக்கும் இதே லைஃப்பில் தான் வரும். அதனால கீழே விழுந்துட்டா லைஃப் ஃபுல்லாகிடும். அது மட்டும் இல்லை கைஸ், ஒரு லைட்னிங் சிம்பிள் இருக்குது. அது எதுக்குன்னு தெரியுமா? இப்போ சில பேருக்கு டைப் பண்ண லேட் ஆகும்ல கைஸ், இந்த மாதிரி வெல் பிளேடு அப்படின்லாம் சீக்கிரம் டைப் பண்ணுறதுக்காக இது இருக்குது. இந்த கேமில் நிறைய ஹேக்கர்ஸ் இருக்கிறாங்க. ஒருத்தர் என்னை தூக்கிட்டு போகிறாரு. இதுதான் கைஸ் இந்த கேமில் பிரச்சனையே. ஹேக்கர்ஸ் நிறைய இருப்பாங்க. இந்த மாதிரி செத்துட்டேன் ப்ரோ. ஒரு வாட்டி ஹேக்கர் இப்படி பண்ணிட்டாங்க, என்ன ஒரு வாட்டி ஹேக்கர் பண்ணிட்டாங்க. இது என்ன வருதுன்னு தெரில, பார்க்கலாம். இந்த ட்ரெயின் அது மட்டும் இல்லை கைஸ், இந்த இதில் வண்டியெலாம் இருக்கும்ல, அந்த வண்டியெல்லாம் நம்ம ரைட் பண்ணலாம். இதை ப்ரோ தான் இப்போ ரைட் பண்ணார். ஏன்னு தெரில, என்னமோ ஆயிடுச்சு. ஆமாம் கைஸ், கஷ்டப்பட்டு உட்காந்து ஓட்டிகிட்ருக்கேன். நடுவில் ஒருத்தன் நின்றுட்டான். அவன் மேலே ஏற்றி வண்டி ட்ராக்கை விட்டு வெளியே குதிச்சிச்சு. ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுற? சவுப்பு கலர் உனக்கு பிடிச்ச கலர் உட்காந்து தேடிட்டு இருக்கு. உட்காந்துக்கோதில்ல போ. ஆமாம் ப்ரோ, என்னை வந்து பாரு. என்ன டக்குன்னு வா ப்ரோ, டக்குன்னு வந்து பாரு ப்ரோ. எங்கே ப்ரோ இருக்கீங்க? இங்கே தான் ப்ரோ, பக்கத்தில் தான் இருந்தேன். தான் இதுக்கு முன்னாடிக்கு வந்து அந்த பக்கம் போங்க கைஸ். கஷ்டம் கைஸ், கஷ்டப்பட்டு ஒரு மீட்டியரைட் சேவர் கைஸ். குளிக்கலாம் நினைக்காதீங்க, இது மேலே பட்டுச்சுன்னா செத்துருவீங்க. இதை இப்போ ஒழிஞ்சு பார்த்தீங்களா? ட்ரெயினே 2000. என்ன ப்ரோ இது? ஆமாம் கைஸ், இதுக்குள்ளே என்னமோ இருந்துச்சு. என்னன்னு பார்க்கறதுக்குள்ளே மீட்டியர் ஷவரில் வந்துச்சா, பட்டன் அழுத்தி பார்த்தா ஒன்றுமே ஆகல, கீழே குதிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே இருங்க, நான் ஒரு இடத்துல கஷ்டப்பட்டு குதிச்சுட்டு இருப்பேன். இதோ இங்கே பாருங்க, நான் ஓட்டிகிட்டு இருந்த ட்ரெயின் என்ன பண்ணிட்டானுங்கன்ட்டு அது வெளியே தூக்கி போட்டானுங்க. இந்த கேமில் நிறைய ஹேக்கர்ஸ் இருப்பாங்க. இந்த மீட்டியர் ஷவர் எப்படின்னா, ஹை பிளேஸ்லேயும் நிற்கக்கூடாது, ஓப்பன் பிளேஸ்லேயும் நிற்கக்கூடாது. நாங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நின்றுட்டோம். அப்புறம் எதாவது கைஸ், கஷ்டப்பட்டு நின்றுட்டு இருந்தோம். அப்புறம் யாரும் அடிக்க வரல, தப்பிச்சிட்டோம். ஆனால் மீட்டியர் ஷவர் ரொம்ப நேரமாக பேஞ்சிக்கிட்டே இருக்குது. ப்ரோ ஒளியலான்னு சொல்லி அந்த இதில் நின்றுட்டுருக்காரு. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏதோ 2 பேர் தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். எனக்கு இதில் எப்படி எவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுது. யாரை சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னு பேர் கட்ட மாட்டேங்குது கைஸ். அது எப்படி பண்ணணும்னு தெரில. அதனால தான் நான் இன்னும் பேர் யாரை சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னு சொன்னாருன்னு தெரில கைஸ். ஓகேவா கைஸ்? கைஸ் இங்கே பாருங்க கைஸ், சொன்னால மரத்தோட டாப்பில் இருக்கிறேன். ப்ரோ கீழே கேட்டுட்டு இருந்தார், எப்படி ப்ரோ வந்தீங்க? நான் அவனால் வர முடியலையாமா. என் தலையில் இப்போ ஏறி நின்றுக்கிட்டாரு. செத்துட்டாருன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு சாவார். ஸோ ஓகே, ஜாலி. சாரி கைஸ், ஒரு ப்ரோ கமெண்ட் பண்ணியிருந்தார் வென்டன் கேம் விளாடுங்கன்ட்டு. எனக்கு அது எப்படி விளாட்ணுன்னு தெரில. நான் இன்றைக்கி போய் கற்றுக்கிட்டு அடுத்த வீடியோ வென்டன் வீடியோ தான் கைஸ். இதே மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாத்தோட கேம்ஸும் நாங்கள் விளாண்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த கேமோட ஃபுல் பேர் சொல்லுங்கள். பென்டன் கேம்னு போட்டால் நிறைய கேம் வருது. ஓகேங்களா? இப்போ நம்ம மறுபடியும் லாபிக்கு வந்துட்டோம். நானும் ப்ரோ மட்டும் தான் ஃபுல் லைஃபோட சர்வை பண்ணியிருந்தோம். கைஸ் இங்கே பாருங்கள், பர்பிள் மண்டையை ஒருத்தர் சுற்றிட்டு இருக்கான். இந்த எம்ஹெச்சின்னு இருக்காங்க கைஸ், அவனும் ஒரு ஹேக்கர். கஷ்டப்பட்டு போனேன், அவன் தான் தூக்கி விசிட்டு. இந்த மேப்பில் இந்த கேமில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன். அதை பண்ணிவிட்டு நாங்கள் தெரியாமல் போய் அதில் நின்றுக்கிட்டு தெரியாமல் போய் அங்கே நின்றுக்கிட்டு ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. நான் வெளியே போகலான்னு நினச்சி சரி உள்ளே போய்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போய் இந்த ரூம்குள்ளே போனோம். என்னடா ஃபோட்டோ எடுக்குதுன்னு சொல்லி நின்றுட்டேன். கரெக்டாக ப்ரிசனில் விட்டுருச்சு, வெளியே வரவே முடியல. அப்போ தெரிஞ்சது கைஸ் உயிர் பயம் என்னன்னு. ப்ரோ என்ன பண்ணாரு, தூக்கி உள்ளே போடணும். எந்த வாயவே திறக்கலன்னா நான் போய் நின்றுட்டு என்னையும் தூக்கி உள்ளே போட்டுச்சு. அங்கே பாருங்கள், நான் பாட்டுக்கு நின்றுட்டுருப்பேன். இதுதான் வைரஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் பாட்டுக்கு நின்றுட்டுருக்கேன். ஒரு பொண்ணு அங்கே நின்று ஹெல்ப் பண்ணுற மாதிரி அங்கே நின்று சும்மா பேவேன்னு பார்த்துட்ருக்காங்க. பார்த்தீங்களா, டெட்லி வைரஸ் அவாய்ட் க்ரௌடு. நல்ல வேலை நம்மளை தனி ரூமில் போட்டுருச்சு. இல்லைன்னா க்ரௌடு இருந்தோம்னா இந்நேரத்துக்கு ஃபஸ்ட்டு டெட்டு நம்ம தான். இந்த டெட்லி வைரஸ்னால் க்ரௌடில் இருந்தோம்னா நம்ம கண்டிப்பாக காலி. ஸோ ஏதோ லக்கியாக நம்ம இங்கே நின்ட்டோம். இந்த வைரஸ்க்கு இன்னொரு பேர் இருக்குது தெரியுமா கைஸ்? அதுதான் த கொரோனா.
நாங்கள் என்ன தான் கஷ்டப்பட்டோம், வெளியே போகவே முடியல. சைடில் இப்படி லைட்டாக திரும்பிட்டு போகலான்னு பார்த்தாலும் சத்தியமாக முடியல கைஸ். வாழ்க்கையை வெறுத்துட்டோம் இந்த மேப்பில். கிட்டத்தட்ட 10 நிமிஷம் வந்துருச்சு, அதனால் நாங்கள் கட் பண்ணிட்டோம். எவ்வளோ நேரம் வந்துச்சு தெரியுமா? ஐயோ, மொத்தமாக சேர்த்துருந்தா சத்தியமாக உங்களுக்கு போர் அடிச்சிருக்கோம். உங்களுக்கு போர் அடிக்க வேணாம்னு சொல்லி இப்படி பண்ணிட்டோம். அந்த ஏப்பில் நாங்கள் கஷ்டப்பட்டோம் கைஸ். அம்மா நான் எங்களை தனியாக வேறு போட்டுருச்சு, இல்லை நான் வச்சு எங்கேயாச்சும் ஓடிட்டு இருந்திருக்கலாம். அப்புறம் அடுத்து யார்? அந்த பென்டென். அதுக்கப்புறம் என்ன விளாட்றதுன்னு நீங்கள் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஒருத்தர் வந்து நாக் அவுட்டு, அதுக்கப்புறம் வந்து பைக் ஆபி வித் சேலஞ்சுன்னு. பைக் ஆபி வித் சேலஞ்சுனால் அந்த ஆபி இருக்குதுல்ல கைஸ், அதை முடிச்சுட்டு யார் தோக்குறாங்களோ ரேஸ் மாதிரி யார் தோக்குறாங்களோ அவங்க வந்து ஒரு சேலஞ்ச் செய்யணும். இப்படி வந்து ஒரு 10 புஷ்அப்ஸ் இல்லை ஒரு 50 புஷ்அப்ஸ் கைஸ். இதில் மேலே ஏறலான்னு நாங்கள் என்ன தான் ட்ரை பண்ண, மேலே ஏறுறோம், கஷ்டப்பட்டு மேலே ஏறி இந்த ராக்கெட்டில் உட்காந்துக்கலான்ட்டு. பட் அதுக்கு வழி அவங்க. ஆனால் இந்த ராக்கெட் பறக்கும் நான் ஒரு டைம் பார்த்துருக்கேன், பறந்துச்சு அந்த ஸ்லாபுக்கு. இந்த பொண்ணு தான் நான் சொன்னேன்ல, ஒரு பொண்ணு இங்கே நின்று காப்பாற்றுற மாதிரி எட்டி பார்த்துட்டு இருந்துச்சுன்னு, அது அந்த அக்கா தான். எப்போடா? நான் ஜெயிலில் இருக்கும்போது. அப்புறம் ஆமாம் அது உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டோம் கைஸ், ஏன்னா அது ரொம்ப நேரம் ஆயிடுச்சா. ஒரு அக்கா காப்பாற்றுற மாதிரி, ஒரு அக்கா வைரஸ் கொடுக்குற மாதிரி வந்துட்டு இந்த அக்கா போயிட்டாங்க. நம்ம வந்து அடுத்த இதில் சேலஞ்ச் பண்ணுவோம் கைஸ். அடுத்த இதில் மேலே ஏறலான்னு பார்த்தா லைஃப் வேறு போயிடுச்சு. கைஸ் நான் என்ன தெரியுமா பண்ணேன்? இங்கேருந்து ஹைட்லேருந்து தெரியாமல் கீழே குதிச்சிட்டேன். தண்டர்ஸ்டார்மில் நான் இருக்கவே இல்லை, ஹைட்லேருந்து கீழே குதிச்சிட்டேனா கைஸ். இது நின்றுச்சு. அப்புறம் ப்ரோ லைஃப் போயிடுச்சு. ப்ரோ நான் மேலே இருந்து விழுந்தேன் தெரியுமா? ராக்கெட் மேலே இதுக்கு கீழே இருந்து திடீர்னு யாராவது பற்ற வச்சுட்டு நெருப்பு வந்து கொண்டுருச்சுன்னா அதுதான் கைஸ். ப்ரோ நீங்களா ப்ரோ? நான் தான் ப்ரோ. அப்படி உங்களை விட்டு ஒரு கேம் ஜெயிச்சிட்டேனா, ராக்கெட்டையே சப்மரின் மாதிரி ஓட்டுறாங்க, ஏன்னு தெரில கைஸ். இவரை விட ஒரு ரவுண்ட் நான் ஜெயிச்சிட்டேன். வாவ் கைஸ் கஷ்டப்பட்டு பண்ண கைஸ். ப்ரோ விழுந்துட்டார், ஜாலி. இப்போ இந்த கேம் ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கும் போர் அடிச்சுன்னா கமெண்ட் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் எதுக்காச்சு, இப்போ ரைவல்ஸ்க்கு செகண்ட் பார்ட் வேணும்னா ரைவல்ஸ் பார்ட் 2 அந்தமாரி போடுங்க. புது கேம் எதாவது ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணுன்னு சொல்லுங்கள். அந்த பிசி கேமு, காசு கட்டுற கேம்லாம் சாரி அது இப்போ நடக்காது. ஒரு ஆஃப்டர் 5-6 மந்த்ஸ் நான் ட்ரை பண்ணுறேன், அதுவும் போடுங்க நீங்கள். நான் அப்போ எங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட கேட்குறேன். பை. அது மட்டும் இல்லை கைஸ், நாங்கள் ஏன் தெரியுமா கைஸ் இன்னும் நாக் அவுட் போடல? எனக்கு அந்த கேம் ரொம்ப பிடிக்கும். அது என்னாச்சுன்னா, இப்போ இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்துச்சு, ஸ்டீல பிரெயின் ராட், கிக்கலக்கி பிளாக் ஃபார் பிரெயின் ராட், குரோவ கார்டன் 2 இப்படிலாம் வந்ததுனால அதில் எல்லோரும் கம்மி ஆகிட்டாங்களா. ஏஎஃப்கே போட்ட அடுத்த செகண்டே அட்லீஸ்ட்டு வாண்டட் அட்லீஸ்ட்டு 4 பிளேயர் ஆக்டிவ்னு வந்துருச்சா. அப்போ கம்மியாக இருக்கிறதுனால விளையாட முடியறதே இல்லை கைஸ். அதனால தான் இவ்வளோ நாள் நான் போடவே இல்லை கைஸ். என்னை அப்படியே ப்ரோ வந்து என்னை அப்படியே தள்ளி விட்றேன்னு சொல்லி அவரும் கீழே விழுந்துட்டாரு. இந்த கேம்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்துச்சு கைஸ், இதே இன்னும் ஃபேமஸாக இருக்குது. நாக் அவுட் மட்டும் ஏன் விளாட்றதே இல்லைன்னு தெரில கைஸ். மட்டும் இல்லை கைஸ், நீங்களும் எங்கள் கூட விளாடணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா நாங்கள் வந்து போஸ்ட் போடுவோம் கைஸ், நாங்கள் இப்போ விளாட போகிறோம் அப்படின்னு. நீங்கள் வந்து உங்களோட ஐடி வந்து எங்கள்கிட்ட சொல்லிட்டிங்கன்னா, ரோப்ளாக்ஸ் ஐடி இருக்குதுல்ல கைஸ், தெரியுமா கைஸ், திடீர்னு கத்துனேன், இங்கே பேட் இருக்குதா பக்கத்தில், தெரியாமல் அது இடிச்சுட்டு கீழே விழுந்துருச்சா. அந்த சவுண்டு கிளியராக கேட்டிருக்கும், அது திடீர்னு விழுந்ததில் ஒருத்த செகண்ட் பயந்துட்டேன் கைஸ். இது வந்து எனக்கு தெரிஞ்சு சொல்லிட்டு இருந்தேன், அதை மறந்துட்டேனே. இது பேர் என்ன? உங்கள் ஐடியை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ், நாங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டு தரோம். அப்போ வந்து நீங்களும் எங்கள் கூட நாங்கள் போஸ்ட்டு போடும்போது நீங்களும் எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா கைஸ்? நீங்கள் வந்து உங்களோட ஐடி கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துருவோம். நீங்கள் அக்செப்ட் பண்ணலாம், இல்லை பண்ணாமையும் இருக்கலாம் கைஸ். ப்ரோ வந்து ஒரு ஸ்டண்ட்டு பண்ணுறாராமா, இங்கேருந்து அங்கே குதிக்க போகிறாராம். அது என்னாவும் தெரியல. அவர் வந்து அதுக்கு தான் பின்னாடி இப்படி வார்ம் அப் எடுத்துகிட்ருக்கிறாரு, என்னன்னு தெரில. என்ன டிசாஸ்டர்? ஃபயர், கீப் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஃபயர். ஓ கைஸ், நாங்களாம் நெருப்பு, எங்களை போய் நெருப்புக்கிட்ட விளாட வேணான்றாங்க. ஸ்கிப் ஃபயர், நம்மளாம் ஃபயரு அப்படின்னு சொல்லி ப்ரோ சொன்னார். அது உண்மையாக நம்மளுக்கு தெரியாது. கொஞ்ச நேரத்தில் நான் குதிக்க போகிறேன். இப்போ அது கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணுமா ப்ரோ? மண்ணை மேலே ஏறாத ப்ரோ, கட்லாம் பண்ணிடாத வீடியோவை. இதோ இவன் குதிக்கிற மாதிரி குதி கைஸ். அவன் மட்டும் நான் குதிக்க போகிறேன் பாருங்க. 5 இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம். 5 இல்லை இப்போ இல்லை, இன்னும் 5 4
கைஸ் ப்ரோ அங்கே ஒருத்தர் தள்ளி விட்டாங்க நிறையாவே இல்லை. அப்படிலாம் இல்லை கைஸ், அவன் குதிச்சு கரெக்டாக லேடரோட கீழே இருந்து வந்தான். அந்த சைடு லேடர் இல்லாததை நான் அப்போவே பார்த்துட்டேன். இவருக்கு மூளை இருந்துச்சுன்னா அது யோசிச்சிருப்பார்ல, ஏன் யோசிக்கல? தேவையா ப்ரோ உனக்கு இதெல்லாம்? ஆமாம் கைஸ், இருந்தாலும் நீயும் பறப்ப இப்போ பாரு. ஆமாம் கைஸ், எனக்கு ஒரு டவுட்டு. நான் எங்கே போய் நான் உன்ட்டு ஒன்று சொல்கிறேன் ப்ரோ. நான் என்னோட கஷ்டத்தில் சொல்கிறேன், நீ எப்படியாச்சும் பறந்து தண்ணிக்குள்ள விடுவேன். கைஸ் ஏன்னு தெரில, இவ்வளோ நேரம் ஜாலியாக இருந்துட்டோம், ஹேக்கரோட தொல்லை இல்லை. ஆமாம் கைஸ், எனக்கு சீரியஸாக ஒரு டவுட்டு. நெருப்போட கலர் எல்லோவா ஆரஞ்சா? ஏன்னா அடியில் ப்ளூவாக இருக்கும். ப்ரோ எப்படி ப்ரோ? எப்படி ப்ரோ? மை நாக்கு எப்படி கைஸ்? இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் என்னைக்கும்ட்டு. அண்ட் உங்களிடம் விடை பெறுவது நாங்கள் உங்கள் டிடி கேமர்ஸ். Game over.